ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு பிக் பாஸோட டே 60 60வது நாள், அதாவது வியாழக்கிழமை நடந்த எபிசோடை தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போயிடலாமா? இட்ஸ் மீ யுவர் பப்ளு. வெல்கம் டு பப்ளு பைட்ஸ் சேனல். ஓப்பன் பண்ணால் நம்ம தலைவர் பிக் பாஸ் லிவிங் ஏரியாவில் எல்லா கண்டஸ்டண்ட்டும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதாவது எல்லா கண்டஸ்டண்ட்டுன்னா ஏஞ்சல்ஸு டெவில்ஸு ரெண்டு பேருமே தான். இதில் டெவில்ஸு யார் சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை அவங்கள ஜெயிலில் போடணும் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லிட்டாரு. இதுக்கு டிஸ்கஷன் ஒன்று நடந்தது. ஏன்டா டிஸ்கஷன் நடந்ததுன்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அருண் வெஞ்சன்ஸை பயங்கரமாக வச்சுருக்காரு மஞ்சரி மேலே. மஞ்சரியும் வாய் சும்மாவே இருக்க மாட்டேங்குதுங்க. தொண்ணு பேசியே ட்ரிகர் பண்ணுறாங்க. அருண்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாரு, மஞ்சரி டென்ஷன் ஆகிட்டாங்க. இந்த கொடுமையில் மிச்சம் எல்லாருக்கும் நடந்த ஒரு கொடுமை என்னன்னா, இவங்க ரெண்டு பேரும் பண்ணுறத அத்தனை பேரும் காது கொடுத்து கேட்குறாங்க இல்லையா, அதுதான் மிகப்பெரிய கொடுமை. இவங்க எல்லாரும் சண்டையை ஸ்டாப் பண்ணிவிட்டு கடைசியில் ஒரு வழியாக ஜாக்லின் தான் ஜெயிலுக்கு போகணுன்னு ஒரு மனதாக தேர்ந்தெடுத்து ஜாக்லினை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. ஜெயிலுக்கு அமிச்சோடனே நம்ம ஐயா பிக் பாஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த டெவில்ஸ் வெர்சஸ் ஏஞ்சல் டாஸ்க் வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் என்ன மக்கள்லாம் பின்னாடி பேசிக்கிறாங்க. சில பேர் வந்துட்டு அப்படியே சாரி கேட்டுக்கிறாங்க. ஆனால் தீபக் வந்து ஒன்று சொல்கிறாரு, இது வந்து தற்காலிகமாக தான் நிறுத்தப்பட்டிருக்கு, கேம் இன்னும் முடியல, அதனால் டெவில்ஸ்லாம் அப்படியே நீங்கள் அந்த ரூபத்தோடயே இருங்க அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன, ஜாக்லினுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை முடிகிறது. என்னதான்டா பிரச்சனை, ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுக்க மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி பார்க்குறவங்களையும் உள்ளுக்குள்ளே இருக்கிற கண்டஸ்டண்ட்டையும் வெறுப்படிக்கிற மாதிரியான ஒரு காதல்னா ஆமாம் எனக்கு ஒன்றா பிடிச்சிக்குது அப்படின்னு மூஞ்சிக்கு நேராக சொல்லணும். இந்த தர்சிகா வெக்கப்படுறன்ற பேரில் ஒன்று பண்ணுறாங்க பாருங்கள். நைட்டு ஃபுல்லாக விஜய் விஷால் கூட மொக்க. விஜய் விஷால் வந்துட்டு என்ன தெரியுமா சொல்கிறாரு, நீ ஹர்ட் ஆகிற மாதிரி இருக்க, நீ ஹர்ட் ஆகிறது எனக்கு ரொம்ப பேடாக ஃபீல் ஆகுது அப்படின்ற மாதிரிலாம் கதை கொடுக்குறாரு. சரி, நைட்டு ஒரு வழியாக ரொமான்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சிட்டு தூங்குவாங்கன்னு பார்த்தா காலையில் இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்காங்க, விஜய் விஷாலும் தர்சிகாவும். ஐயோ, தர்சிகா வந்துட்டு எனக்கு இப்போ தான் அதிகமாகிற மாதிரி இருக்குது லவ் அப்படின்ற மாதிரிலாம் ஒன்று சொல்கிறாங்க. கட்டி பிடிக்கிறத பற்றிலாம் பேசுகிறாங்க. விஜய் விஷால் வந்து எனக்கு இப்படி ஆக்ட் பண்ணல அப்படின்ற மாதிரி ஒன்று கேட்குறாரு. தர்சிகா வந்து நான் எல்லாரையுமே சைடில் தான் ஆக்ட் பண்ணுவேன், ஒன்றை மட்டும் தான் இப்படி ஆக்ட் பண்ணுவேன்னு ஒன்று சொல்கிறாங்க. இதுலேருந்து என்ன புரியுது, காதல்ரா மக்கு அப்படின்றத வந்துட்டு அவங்களோட நாட்டிய பாவியத்தில் சொல்ல ட்ரை பண்ணுறாங்க. விஜய் விஷால் ரொம்ப தெளிவாக நம்ம இங்கே கேம் ஆட தான் வந்திருக்கோம், கேமுக்கு இடையில இதெல்லாம் தேவை கிடையாது, அப்பார்ட் ஃப்ரம் த கேமு அப்படின்ற மாதிரிலாம் ஒன்று புரிய வைக்கிறாரு. ஆனால் தர்சிகா அடம் பிடிக்கிற குழந்த மாதிரி எனக்குள்ளே அது அதிகமாக இருக்குது, அதை போட்டு உடைக்கணும்னு நினைக்கிறேன் ஆனால் முடியல அப்படின்ற மாதிரிலாம் ஒன்று சொல்ல, கடைசியில் என்ன திருப்பி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு இந்த உரையாடலை முடிச்சிட்டாங்க. லவ் இருக்கா இல்லையா, இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிப்பாங்களா மாட்டாங்களா? நம்ம தலைவர் பிக் பாஸு எல்லா கண்டஸ்டண்ட்டையும் லிவிங் ஏரியாவில் உட்கார வச்சுட்டு நேற்று வந்துட்டு இந்த ஹார்ட்டெல்லாம் பிடிங்கினாங்க இல்லையா, டெவில்ஸு ஏஞ்சல்ஸ் கிட்டே இருந்து. ஸோ யார் யார்கிட்ட அதிகமாக ஹார்ட்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு ஒரு குண்டு தூக்கி போட்டாரு. என்னென்னா, நேற்று டெவில்ஸாக இருந்தவங்கலாம் இன்றைக்கி ஏஞ்சலாக மாறணும், நேற்று ஏஞ்சலாக இருந்தவங்களாம் இன்றைக்கி டெவில்ஸாக மாறணும். அடி டார்கெட்டு தான். அன்ஷிதா வந்துட்டு ஜாக்லினையும் சௌந்தர்யாவையும் வச்சு செய்கிறாங்க. ப்ரோவோக்குனா இதுதான் ப்ரோவோக்கு. அன்ஷிதாவுக்கு ப்ராப்பராக தமிழ் வரலனாலும் ஜாக்லினையும் சௌந்தர்யாவையும் வச்சு செய்யும் போது நமக்கே ஹர்ட் ஆகுது. அப்போ அங்கே நேரில் இருக்க ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் எவ்வளோ ஹர்ட் ஆகிருக்கும். நல்லா வேணும் ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும். நம்ம தலைவர் பிக் பாஸு கன்ஃபெஷன் ரூமுக்கு செல்லாக்குட்டி ஆனந்தியை கூப்பிட்டு ஒன்று சொல்கிறாரு, நீங்கள் வந்துட்டு எல்லாரையும் டீஸ் பண்ணி ப்ரொவோக் பண்ணி ஹார்ட் எடுக்கிறத விட 3 பேரை டார்கெட் பண்ணிக்கோங்க, அந்த 3 பேர் யாருன்றதை கலந்துரையாட்டு வந்து சொல்லுங்கள். நீங்கள் அந்த 3 பேரை டார்கெட் பண்ணிங்கன்னா அந்த 3 பேரை மூளையை கழுவ வச்சு அவங்கக்கிட்டேருந்து ஹார்ட்டை பறிக்கணும், நிலைக்குள்ளேயே வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒன்று சொல்லிடுறாரு. டெவில்ஸ் எல்லாம் சூப்பரான போல்டான ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க. யாரை உடைக்க போகிறாங்கன்னா சாச்சனா, மஞ்சரி, தர்சிகா. ஏன்னா இவங்க 3 பேரும் தான் மூஞ்சி நேரம் பேச மாட்டாங்க, உடஞ்சிடுவாங்க. இதில் தர்சிகா பேசவே இல்லை, வாயே திறக்கலையே. நேற்று டெவிலாக இருக்கும்போது என்ன ஆட்டம் போட்டாங்க, சுத்தமாக வாயை திறக்கல. ஆனால் பேசுன்னு சொல்லி ஆனந்தி ஒன்று பண்ணாங்க பாருங்கள். ஆனந்தி கூட ரொம்ப சூப்பராக அழகாக டெவிலோட கேரக்டரை ப்ளே பண்ணியிருந்தாங்க. இடையில ஜெஃப்ரி வந்து எல்லாருக்கும் தலையில் தண்ணி ஊற்றி விளையாடிக்கிட்டு இருக்காரு. அதுவும் சாச்சனாவெல்லாம் குளிப்பாட்டி விட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன். இப்போ தான் ரொம்ப முக்கியமான ஒரு தருணம்.
ஜாக்லினை உட்கார வச்சு ஜெஃப்ரி அதுக்கப்புறம் வந்துட்டு ரஞ்சித் ஐயா அந்த ஹார்ட்டை பிடுங்கிறதுக்கு என்னென்னமோ ஒன்று சொல்லி ட்ரை பண்ணாங்க. டக்குன்னு வந்து ஜெஃப்ரி வந்துட்டு எனக்கு ஒரு ஹார்ட்டை கொடுத்துட்டு போய் பிக் பாஸ் கிட்ட காமிச்சிட்டாரு. இன்கேஸ் இந்த ஹார்ட்டை வந்து செல்லாதுன்னா திருப்பி நான் கொடுத்துட்றேன், நீ கோவப்பட்டேன்னா இந்த ஹார்ட்டை எடுத்துக்கிட்டேன்னு ஒன்று போய் பண்ணார். இதில் என்னை நீ ப்ரொவோக் பண்ணி கிண்டல் பண்ணி அந்த ஹார்ட்டை எடுத்தியா அப்படின்னு ஒரு கோவம் வந்துருச்சு ஜாக்லினுக்கு. மொத்த ஹார்ட்டையும் தூக்கி போட்டாங்க. என்னன்னா ரஞ்சித் வந்துட்டு கெஞ்சிருக்காரு. ரஞ்சித் வந்து ஜெஃப்ரிக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வரட்டும், ஹார்ட்டை கொடுத்துருன்னு. அது வந்து இவங்களுக்கு ப்ரொவோக் ஆகி இவங்க டென்ஷன் ஆகி கத்திட்டாங்களாம் ஜாக்லின். அப்படியே லிவிங் ஏரியாவுக்கு வந்துட்டு எல்லாரும் முன்னாடியும் ரஞ்சித்தை சார் இப்படி பண்ணாதீங்க, இது ரொம்ப தப்பு, நான் உங்களை அப்பா மாதிரி பார்த்தேன் ஆனால் நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் எல்லாரும் முன்னாடியும் ரஞ்சித்தை படன்னு பொறிஞ்சு தள்ளிட்டாங்க. சௌந்தர்யா ரஞ்சித் கிட்ட போய் பொறுமையாக பேசினாங்க. ரஞ்சித் என்ன சொன்னார்னா, இது ஒரு கேம், டெவில்னால் வேறு என்ன பண்ண முடியும், இப்படி தானே பண்ணி நம்ம வந்துட்டு ப்ரொவோக் பண்ண முடியும். நான் உண்மையிலே தான் கேட்டேன் அந்த ஹார்ட்டை வந்துட்டு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்ன்னு, ஆனால் இது வந்து நான் செல்ஃபிஷாக கேட்கல அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே சொல்லிட்டு இருந்தார் ரஞ்சித். ஜாக்லின் ஏதோ ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இவங்க யார் முத்துக்குமாரெலாம் ஒரு ஓரமாக இருந்துட்டாங்க, யாரும் நடுவில் வரல, இவங்க மாட்ட ஒன்று கத்தினே இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜெஃப்ரி வந்து ஜாக்லினுக்கு புரிய வச்சு சௌந்தர்யா வந்து நம்ம ஐயா ரஞ்சித்தையும் ஜாக்லினையும் உட்கார வச்சு இது வந்துட்டு எல்லாம் ஒரு டைம் பீயிங்க்கு பண்ணது தான், இது ஒரு டாஸ்காக பாருன்னு சொல்லி சௌந்தர்யாவை போய் ஜாக்லினுக்கு அட்வைஸ் பண்ணேன். கடைசியில் ரஞ்சித் ஐயா கிட்ட மன்னிப்பு கேட்டாங்க ஜாக்லின். மறுபடியும் லிவிங் ஏரியா. இன்றைக்கி ஒருத்தர் ஜெயிலுக்கு போனோம்ல, யாருக்கிட்டெல்லாம் ஹார்ட் இருக்குது யாருக்கிட்டெல்லாம் ஹார்ட் இல்லை, யார் வந்து ஹார்ட்லெஸ்ஸான ஒரு டெவிலாக இருந்தாங்க, யார் வந்துட்டு ரொம்ப சோல்ஃபுல்லான ஒரு டெவிலாக இருந்தாங்கன்னு கேட்க எல்லாரும் ரயான் பேரை சொல்ல ரயானை ஜாலியாக ஜெயிலுக்கு அனுப்பிச்சி விட்டாங்க. பிக் பாஸ் வாய்ஸ் கேட்க இதோட டெவில் வெர்சஸ் ஏஞ்சல் டாஸ்க் முடியுது, அடுத்த அறிவிப்பு வர வரைக்கும் ரயானு ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படின்றதையும் சொல்லிட்டா போல நம்ம பிக் பாஸ். அழகு குயின் அன்ஷிதா எல்லாருக்கிட்டையும் போய் வாலிண்டரா சாரி நேத்தி அப்படி நடந்துக்கிட்டதுக்கு சாரின்னு கேட்குறாங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. எதுக்கு சாரி கேட்டிருப்பாங்க, எல்லாம் பர்ஃபார்மன்ஸ் தான், மக்களுக்கு நம்ம வந்து தப்பாக நினச்சிக்கூடாதுல்ல அதனால். ஏன்னா நேற்று அந்த அன்ஷிதா தான் வெளியே விட்டுருங்கன்னு சொல்லி கதறிருந்தாங்க. சரி, இதோட வீடியோ முடியுது. நான் என்னோடய ரிவ்யூ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ நீங்கள் மட்டும் பார்த்தது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க வச்சு சந்தோஷப்பட வைங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஹாப்பி, நீங்களும் ஹாப்பி, நானும் ஹாப்பி, குமுதா ஹாப்பி என்னாச்சே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா.